டேய் சார், முட்டாள், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கையில என்னடா? புக் சார். என்ன புக்? பைபிள் சார். பைபிளா? நீங்க வா. பதினாறு வயசு பையன், இவனுக்கு எப்படியா பைபிள் கிடைச்சது? ஆமா, உனக்கு எப்படிடா பைபிள் கிடைச்சது? நான் ஒரு போட்டியில வெற்றி பெற்று வாங்கினேன் சார். என்ன போட்டியா? அது என்ன போட்டி? மனப்பாட போட்டி சார். 119ஆம் சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணி சொன்னேன். அதுக்கு பரிசா தான் இந்த பைபிள் கிடைச்சது சார். 119 117? இல்ல சார், 119ஆம் சங்கீதம் தான். எங்க சொல்லு பார்க்கல. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில். சரி, போதும் போதும். ஆச்சரியமா இருக்க. உன் பேர் என்னப்பா? டேவிட் லிவிங்ஸ்டன் சார். ஸ்காட்லாந்தின் பக்தியுள்ள பரம ஏழை குடும்பத்தில் 1813 பிறந்த டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு இப்போது வயது 16. 10 வயது முதலே நூற்பாலையில் கடின வேலை. 14 மணி நேர உழைப்புக்கு பின்பு வீட்டில் நள்ளிரவு வரை புத்தகங்கள் படிப்பார். ஒரு நாள் பிலாசபி ஆஃப் a future state என்ற புத்தகத்தை படித்ததும் லிவிங்ஸ்டனின் கண்கள் திறக்கப்படுகிறது. தேவனுக்கு தன்னை பூர்ணமாக அர்ப்பணித்தார். ரட்சிப்பில் மகிழ்ந்தார். வேத புத்தகமே அவரது பிரியமும் பிரியாததுமான புத்தகமாயிற்று. ஒரு நாள் ஆலய ஆராதனையில் டாக்டர் சார்லஸ் குட்லாஃப் என்பவரிடமிருந்து சீனாவுக்கு மருத்துவ மிஷனரிகள் தேவை என்ற வேண்டுகோளை போதகர் வாசிக்க கேட்டார். நமது காரியமாக யார் போவார் என துடிக்கும் இயேசுவின் இதய துடிப்பை உணர்ந்தான். மிஷனரி பணிக்கு தன்னையே தந்தான். மருந்தின்றி சரீரத்திலும் இயேசுவின்றி ஆன்மாவிலும் மரிக்கும் சீன மக்களுக்காக தன்னையே தத்தம் செய்தான். கோடை காலமெல்லாம் நெசவு கம்பெனியில் கடின வேலை. ஹாய் மச்சி. மிச்சம் பிடிக்கும் பணத்தை கொண்டு குளிர்காலத்தில் ஆண்டர்சன் கல்லூரியில் மருத்துவ படிப்பு. வேத புத்தகமும் மருத்துவ புத்தகங்களும் இவருக்கு இரு கண்கள். சீனாவுக்கு மருத்துவ மிஷனரியாக செல்வது இவருக்கு மிகுந்த ஆவல். விடாமுயற்சியால் மருத்துவ படிப்பில் சிறப்புடன் தேர்ச்சி பெற்றார். எதிர்பாராத விதமாக தன்னுடைய பழைய நண்பரை சந்திக்கிறார் டேவிட் லிவிங்ஸ்டன். ஹாய் லிவிங்ஸ்டன், எப்படிடா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. நல்லா இருக்கியா? ஹலோ, கடவுள் கிருபையால் நான் நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? பார்த்தா தெரியலையாடா, நல்லா இருக்கேன்டா. ஆமா, நீ மிஷினரியா போறியாம? மிஷினரியா? இப்படி கேள்விப்பட்ட உண்மைதானடா நீ? ஆமாடா, கிறிஸ்து அறிஞ்சிருக்கிற நாம அறியாம அழிஞ்சிட்டு இருக்கிற மக்களுக்கு அறிவிக்கிறது முக்கிய கடமை இல்லையா? பைத்தியக்காரா, கஷ்டப்பட்டு தொழிற்சாலையில வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து ராத்திரி பகல்னு பார்க்காம படிச்சு டாக்டர் ஆன பிறகு மிஷினரியா போறானா? மிஷினரியா? வாழ தெரியாதவன்டா நீ, வாழ தெரியாதவன். ஆமா, லண்டன் வந்திருக்கிய, இங்க ஏதாவது பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆயிட வேண்டியதானடா? கல்யாணமா? அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. என் மனசுல இப்ப இருக்கிறதெல்லாம் கிறிஸ்து ஒரு முறை கூட கேள்விப்படாம கிறிஸ்து இல்லாம நித்திய நரகத்துக்கு நேரா போகும் ஆத்துமாக்கள் தான். வாழ்க்கையை என்ஜாய் பண்ண தெரியாதவன்டா நீ. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குடா. என்ன பாரு, நான் இங்க லண்டன்ல வாழ்க்கைய நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா உனக்கு பைத்தியமாடா? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறனால நான் சொல்றேன், கேட்டுக்கோ. இல்லாட்டா அப்புறம் நீ ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். நான் வரட்டுமா? உன்னெல்லாம் திருத்தவே முடியாதப்பா, திருத்தவே முடியாது. லண்டன் மிஷனரி சங்கத்தில் பயிற்சி பெற்றார் டேவிட் லிவிங்ஸ்டன். சீனாவுக்கு செல்லும் லிவிங்ஸ்டனின் விருப்பில் சீன அரசியல் மாற்றம் தடையை கொண்டு வந்தது. அக்காலத்தில் ஆப்பிரிக்கா கண்டத்தின் பெரும்பான்மையான பகுதிகள் உலகிற்கு தெரியாது. தென் ஆப்பிரிக்க கடற்கரை ஓரங்களில் உள்ள மக்களுக்கு இயேசுவை அறிவித்தவர் மிஷனரி ராபர்ட் மொஃபட். ஸ்காட்லாந்து இளைஞர்களுக்கு பிரசங்க மேடையில் தன் இதய பாரத்தை பகிர்ந்தார். ஆப்பிரிக்க உள்நாட்டின் அடர்ந்த இருண்ட காட்டிற்குள்ளே ஆயிரம் பகுதியிலிருந்து புகை எழும்பும். அந்த புகை புறப்படும் இடத்தில் ஒரு கிராமம் இருக்கும். அக்கிராமத்தில்
கருப்பு நீக்ரோ மக்கள் கூட்டம் இருக்கும். நித்தம் நரகம் செல்லும் இவர்களுக்கு இயேசுவை எப்படி சொல்ல? இயேசுவின் இதய ஏக்கத்தை உடைந்த உள்ளத்தோடு பகிர்கிறார். ஆப்பிரிக்கா தேசத்திற்காக தன்னை தத்தம் செய்து விட்டார் டேவிட். அது 1840 ஆண்டு நவம்பர் 17 காலை 5 மணி. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். டேவிட் தன்னுடைய பெற்றோரிடம் பிரியா விடை பெற்று புறப்படுகிறார். ஆயிரத்தி 1840 ஆண்டில் ஒரு கண்டத்தை விட்டு மற்றொரு கண்டத்திற்கு செல்வது என்பது அவ்வளவு எளிதானதல்ல, அபாயகரமானதும் கூட. அதுவும் வெள்ளையர்களின் கல்லறை என்று அழைக்கப்படும் ஆப்பிரிக்காவுக்கு செல்வது மிகவும் ஆபத்தானது. ஆனால் டேவிட் லிவிங்ஸ்டன் கிறிஸ்துவுக்காக எத்தகைய இடரையும் சந்திக்க ஆயத்தமாயிருந்தார். பல மாத கப்பல் பயணத்துக்கு பின் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்க கண்டத்தை அடைந்தார். அடர்ந்த இருண்ட காடு, அதன் மத்தியில் சிறு சிறு கிராமங்கள், அதிலிருந்து எழும் புகை மூட்டம், அதற்குள் இயேசுவை அறியா அப்பாவி மக்கள், காடு, புகை, மடியும் மக்கள். அங்கே நான், அவர்களுக்கு இயேசு, ஜனங்களின் மீட்பு. இதுவே லிவிங்ஸ்டனின் இருதயத்தில் இரும்பாய் பதிந்துவிட்ட தரிசனம். மிஷனரி ராபர்ட் மோபட் அவர்களின் மகள் மேரி போகட் அவர்களை மணந்த டேவிட் லிவிங்ஸ்டன் தமது ஊழியத்தை ஆப்பிரிக்க மண்ணிலே தொடர்ந்தார். மனைவி மக்களோடு வடக்கு நோக்கி நெடும் பயணங்களை மேற்கொண்டார். புதிய புதிய இன மக்களையும் அவர்கள் கிராமங்களையும் கண்டு வியப்புற்றார். ஆப்பிரிக்காவின் நடுப்பகுதி வரை கண்ட மிஷனரி நான் ஒருவனே. காடுகளை கடக்கும் போது நான் அழுகிறேன். தேவனே, இந்த இடங்களுக்கு சீக்கிரமாய் சுவிசேஷங்களை அனுப்பும் என கதறுகிறேன். என் ஜெபம் கேட்கப்படும் என்றும் 1000 சுவிசேஷகர்கள் நாம் நடந்த பாதைகளில் வந்து சுவிசேஷம் அறிவிப்பர் என்றும் நான் அறிவேன். டேவிட் லிவிங்ஸ்டனின் மனைவியின் உடல் விஷ காய்ச்சலாலும் மலேரியாவிலும் தொடர்ந்த தாக்குதலால் பலவீனத்தின் மேல் பலவீனம் அடைந்தது. ஆப்பிரிக்க மண்ணிலேயே அவர் மரித்தார். எத்தனையோ மரண காட்சிகளை கண்டு சற்றேனும் கலங்காத டேவிட் லிவிங்ஸ்டன் உடைந்த பாத்திரம் போல் நொறுங்கி போனார். தாங்க ஒண்ணா துக்கத்தால் குழந்தையை போல் தேம்பி தேம்பி அழுதார். மேரி, மேரி, என்னை விட்டு போயிட்டிய மேரி. மகளை இழந்த போது ஆறுதல் சொல்ல என்னோட இருந்தியே, இப்ப உன்னை விட்டு இருந்துட்டனே. மேரி, உன்னோட நானும் செத்துட்டா நல்லா இருக்குமே. நம்ம இருவரும் எங்குமே நிரந்தரமா தங்கவே இல்லையே மேரி. நமக்கு நிரந்தரமா வீடும் இல்லையே.
அதனால தானோ கர்த்தர் ஒன்னு நித்திய வீட்டுக்கு எடுத்துக்கொண்டார். மேரி, மேரி, ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? தன் வாழ்வின் மிக மிக முக்கிய ஆசீர்வாதத்தை இழந்து கதறிய டேவிட் லிவிங்ஸ்டன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு விசுவாச முழக்கமிட்டான். எவர் ஃபார்வர்ட், நெவர் பேக்வர்ட். எப்போதும் முன்னால், ஒருபோதும் திரும்பி பார்ப்பதில்லை. ஏப்ரல் 29, 1873 அன்று ஊரெல்லாம் உறங்கிக் கொண்டிருந்தது. லட்சம் மைல்களை காலால் கடந்து ராஜபணியை உத்தமமாய் முடித்த டேவிட் லிவிங்ஸ்டன் இரவு 11 மணிக்கு நித்திய வீட்டின் அழைப்பை உணர்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இருண்ட ஆப்பிரிக்க மண்ணில் இயேசு என்னும் ஒளியை ஏற்றிய தீபம் அணைந்து விட்டது. 32 ஆண்டுகளாய் ஆப்பிரிக்க காடுகளில் நடந்தும் ஊர்ந்தும் தவழ்ந்தும் தாவியும் பயணித்த ஆப்பிரிக்க அப்போஸ்தலன் டேவிட் லிவிங்ஸ்டனின் இதயம் அவர் அன்பாய் நேசித்த ஆப்பிரிக்க மண்ணில் புதைக்கப்பட்டது. அவரது உடல் பதனிடப்பட்டு ஓராண்டு பயணித்து இங்கிலாந்து வந்தடைந்தது. புழுதி படிந்த ஆப்பிரிக்க மண்ணில் அல்லும் பகலும் அயராது உழைத்த உண்மை அப்போஸ்தலனின் உடல் விக்டோரியா மகாராணியின் உத்தரவுப்படி அரச பரம்பரையினர் அடக்கம் செய்யப்படும் வெஸ்ட் மினிஸ்டர் கல்லறை தோட்டத்தில் அரச மரியாதையோடு அடக்கம் செய்ய கொண்டு வரப்பட்டது. அவரது இறுதி ஊர்வலத்தின் ஒரு காட்சி இதோ. விஸ்வாச கண்களால் காண்கிறோம், நாம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். என்பரா ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். என்பரா ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த வான்கரையில் நாம் என்று விண்ணோக்கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவும் மற்ற மகிழ்ந்து சுத்தரின் ஆறுதல் அடைவோம். இன்பரா ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பரா ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். நம் பிதாவின் அன்பை நினைந்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். இன்பரா ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பரா ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த மோட்சக்கரை அடைந்து வானசேனையுடன் நாம் களிப்போம். நம் தொல்லை யாத்திரை முடித்து விண் கிரீடத்தை நாம் தரிப்போம். இன்பரா ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். பக்தரே மொழி சூடுவார், ஓர் மொழியால் கொண்டு இன்பரா ஈட்டிலே
ரட்சகரை நாம் சந்திப்போம். பெரியவரே, ஏன் இப்படி அழுறீங்க? இவ்வளவு துக்கத்தோடு அழுறீங்களே ஏன்? இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் இருக்கானே, இவனும் நானும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க. ஒன்னாமே விளையாடினோம், ஒன்னாமே வேலைக்கு சேர்ந்தோம், எல்லாத்துலயும் ஒன்னாவே இருந்தோம். ஆனா எங்களுக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம். ஒரு நாள் அவன் உலக ரட்சகரை அறிஞ்சு இருதயத்துல அவரை ஏற்றுக்கிட்டதா சொன்னான். அந்த தொழிற்சாலையில பணம் சம்பாதிச்சு பணக்காரனாக வேண்டும்ங்கிற ஆசை அவனுக்கு இல்லைன்னு சொன்னான். டாக்டருக்கு படிச்சு உலகத்துல எங்கோ இயேசு ரட்சகரை அறிவிக்க போறேன்னு சொன்னான். எனக்கு அவன் சொன்ன பைத்தியமா தோணுச்சுப்பா, பைத்தியமா தோணுச்சு. டேவிட் லிவிங்ஸ்டன் முட்டாள்னு நினைச்சனா, முட்டாள்னு நினைச்சேன். ஆனா இப்போ நாடே அவனை புகழுதுப்பா, நாடே அவனை புகழுது. நிலத்துல விழுந்த கோதுமை மணி போல அவன் பலம் கொடுக்காயா, பலம் கொடுக்கா. உலகமே அவனை இவ்வளவு புகழும்னா அந்த பரலோகோட எந்த அளவு புகழுயா? ஐயோ, நான் அந்த பங்கை இழந்துட்டேனே. பங்கை இழந்துட்டேனே. டேவிட், டேவிட், உன்னை அற்பமா நினைச்சனப்பா, அற்பமா நினைச்சேன். மனைவி மக்களோட சுகமா வாழ தெரியாதவன் நினைச்சேன், சுகமா வாழ தெரியாதவன் நினைச்சப்பா. நானல்ல வாழ தெரியாதவன். டேவிட் லிவிங்ஸ்டன், நீதான் ஞானம் உள்ளவன், நீதான் ஞானம் உள்ளவன். டேவிட் லிவிங்ஸ்டன், என் வாழ்க்கையை நான் இழந்துட்டனே, என் வாழ்க்கையை நான் இழந்துட்டனே. ஐயோ, என் வாழ்க்கையை நான் இழந்துட்டனே. அருமையான வாலிப நண்பா, இது ஒரு கற்பனை கதையல்ல, உண்மை சம்பவம். இன்னும் நம் பாரத தேசத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இயேசு என்றால் யாரென்றே தெரியாமல் காடுகளிலும் மலைகளிலும் கிராமங்களிலும் நகரங்களிலும் வாழ்ந்து கிறிஸ்து இல்லாத நித்திய நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்? இதுவே இயேசுவின் இதய குரல். டேவிட் லிவிங்ஸ்டனை போல நம் இந்திய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கும் உன்னத பணியாகிய நல்ல பங்கை தெரிந்து கொள்வாயா? மிஷனரியாக செல்லும்படி இன்றே உன்னை அர்ப்பணிப்பாயா?